أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி மாணவர் மேடை. நம்ம இப்போ நபித்தோழர்களை எப்படி அறிந்து வைத்திருக்கிறோம் என்பதை பார்க்கறதுக்கான 2வது சுற்று. போகுமா? உள்ள போகுமா? அல் கலம் சொல்லுங்க. உங்க நம்பரை நீங்க சொல்லுங்க பாப்போம். 5. நம்பர் 5. இதில் நம்ம நபித்தோழர்களுடைய பெயர்களை இதில் நம்ம வைத்திருக்கிறோம். இதை நீங்கள் பார்த்து நபித்தோழருடைய பெயரை நீங்கள் கண்டுபிடித்து விட்டீர்கள் என்று சொன்னால் 100 புள்ளிகள் உங்களுக்கு அப்படியே லம்பாக கிடைக்கும். 100 புள்ளிகள். நபித்தோழர் யார், அவனுடைய பேர் என்னன்றதை பார்த்து சொல்லிட்டா 100 புள்ளி. கண்டுபிடிக்க முடியலையே, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, சிரமமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா நாங்கள் உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒன்று தருவோம். அந்த ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் கண்டுபிடித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு 50 புள்ளிகள் கிடைக்கும். ஓகேவா? இப்போ நம்பர் 5 சொல்லியிருக்கீங்க. உங்கள் கொஸ்டினை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. வாங்க டிஸ்கஸ் பண்ணுங்கள் பார்ப்போம் யார் இருக்கிறா உள்ளன்ட்டு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். நேரம் முடிய போது முடிந்து விட்டது. கண்டுபிடிச்சிட்டீங்களா? மாஷா அல்லாஹ். ஹூத் நபி. ஹூத் நபி. நான் சொன்னது சஹாபாக்களுடைய பேர், இறை தூதர்கள் பேர் இல்லை. சஹாபி, சஹாபிய பெண்மணி, சஹாபாக்கள் யார் பேராக இருந்தாலும் ஓகே. கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஆப்ஷன் வேணா கொடுப்போமா? 100 மார்க்கு போதும். இப்போ அடுத்து ஆப்ஷன் கொடுத்தா 50. ஆப்ஷனுக்குள்ள போயிடுவோமா? சரி. ஆப்ஷன்: எந்த நபித்தோழரின் உணவளிக்கும் முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு நபித்தோழர் உணவளித்த முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கிறாங்க. அந்த நபித்தோழருடைய பெயர் அந்த உங்களுடைய கையில் உள்ள அந்த படிவத்தில் இருக்கு. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். மேலே கீழே சைடில் எங்கேயாவது இருக்கும் பாருங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு கொஸ்டினே. இலுஹா. இலுகான்னு நபித்தோழர் இருக்காங்களா? இல்லையா? தெரியலையா? சரி. நபித்தோழர் ஒருவர் உணவளிக்க ஒருத்தர் கூட்டு போகிறாங்க. உணவளித்த முறையை பார்த்து அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கோமே உங்களுக்கு ஆப்ஷன். அது எந்த நபித்தோழர்? நீ சொல், அது பாருங்க அதில் என்ன இருக்கு. சொல்ல வேண்டியதானே? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் உணவளிக்கக்கூடிய ஒரு முறையை பார்த்து அல்லாஹ் சிரித்ததாக சொன்னார்கள். அதற்கான கேள்வியை நாம் கேட்டிருந்தோம். அபுதல்ஹா என்ற சரியான பதிலை சொல்லி 50 புள்ளிகளை பெறுகின்றார்கள். இருக்கா? ஓகேவா? எப்படி வருதுன்னு பார்த்துக்கிட்டீங்களா? அடுத்து உங்களுக்கு வரும். ஓகே, சரி. அடுத்து நம்பர் சொல்லுங்க. நம்பர் 2. நம்பர் 2 தாங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். இன்னும் 10 செகண்ட். 10 செகண்ட் மோர். கண்டுபிடிச்சிட்டீங்களா? 100 புள்ளிகள். அப்படிதான் இன்னும் கொஞ்சம் தான். அப்படி போடுங்க. கண்டுபிடிச்சிங்களா? அப்படி ஒரு பேர் இருக்கா?
அதான் அப்படி ஒரு பேர் இருக்கா? ஆப்ஷன் போயிடுவோமா? 100 புள்ளிகள் பக்கத்துக்கு வந்துட்டீங்க. பிடிக்கலையே நீங்கள், கை பக்கத்தில் போகுது. சரி போயிடுவோமா? ஆப்ஷன் உள்ள போயிடுவோமா? ஆப்ஷன் கைபர் போரில் நபிகளார் யாரை திருமணம் செய்தார்கள்? யார் அந்த சகாபிய பெண்மணி? சஃபியா. ஷஃபியா. கவுண்டவுன் போடவே இல்லை, அதுக்குள்ளே அடிச்சிட்டிங்களாப்பா. மாஷா அல்லாஹ். கைபர் போரில் நபிகளார் யாரை திருமணம் செய்தார்கள்? நிறைய எழுத்துக்களை இதில் நம்ம போட்டிருக்கோம். அது எந்த எழுத்துக்கள்ன்றது தெரியலனாலும் அந்த பேர் சொன்ன உடனே கண்டுபிடிக்கக்கூடிய அளவிற்கு நம்முடைய மக்தப் மதரசா மாணவர்கள் இருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். 50 புள்ளிகளை அன்னூர் 50 புள்ளிகளை பெறுறாங்க. அடுத்து அல் ஆராஃப். நம்பர் சொல்லுங்கம்மா. 4. நம்பர் 4. நாலு பேர் டிஸ்கஸ் பண்ணுங்க. கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். உம்மு சுலைம். உம்மு சுலைம். தம்பி ஆப்ஷனே கொடுக்கலையாப்பா, அடிச்சிட்டீங்களப்பா. என்ன பாஸ்ட். மாஷா அல்லாஹ். கம்ப்யூட்டர் கேட்டுருவோமா இதுக்கும்? நீங்கள் சொன்ன மாதிரி இருக்கா இல்லை வேறு எதுவும் இருக்கான்னு பார்ப்போமா? கம்ப்யூட்டர். அபுத்தல்கார் அலி அல்லாஹானுடைய மனைவி உம்மு சுலைம். மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ். ஒரு பெரும் தியாகத்திற்கு பெயர் போனவங்க உம்மு சுலைம் அலி அல்லாஹான்க அவங்க. மாஷா அல்லாஹ். அல் அகராஃப் அணியினர் 100 புள்ளிகளை பெறுகின்றார்கள். அபு தல்கா, உம்மு சுலைம் மிகப்பெரிய தியாகங்களுக்கு சொந்தக்காரர்களான நபி தோழரையும் நபி தோழியர்களையும் அறிந்து வைத்திருக்கின்றார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்து அல் ஃபதஹ். சொல்லுங்க. 1. நம்பர் 1. வாங்க நல்லா டிஸ்கஸ் பண்ணுங்க. நம்பர் 1 கவுண்ட் டவுன். Ten second more. நேரம் முடிஞ்சிருச்சு. என்ன பதில்? 100. ஃபாத்திமா. ஃபாத்திமா தானே? ஃபாத்திமா. இப்படிப்பா இவ்வளோ எழுத்துக்களில் எப்படி அந்த பேரை கண்டுபிடிக்கிறீங்க? இவ்வளோ எழுத்து இருக்கு. டிஸ்கஸ் பண்ணீங்களா? கண்டிப்பாக பண்ணீங்களோ? சொர்க்கவாசி பெண்களின் தலைவி யார்? ஃபாத்திமா. கன்ஃபார்மா? கன்ஃபார்ம். இதில் உங்களுக்கு கரெக்டாக எப்படி அதை கண்டுபிடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு இருக்கு? மாஷா அல்லாஹ். ஃபாத்திமா சரியான பதிலை சொல்லி அல் ஃபதஹ் வெற்றி அணியினர் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கல. நிறைய எழுத்துக்களை நம்ம அதுக்குள்ளே வைத்திருக்கிறோம். நபி தோழர்களையும் நபி தோழியர்களையும் அறிந்தவர்களாக நம்முடைய மக்தப் மதர்சா மாணவர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு உதாரணமாக ஆப்ஷனே கொடுக்காம இன்னைக்கு பேரை கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதிலை சொல்லி 100 புள்ளிகளை பெறுகின்றீர்கள். மாஷா அல்லாஹ். அடுத்து அல் புரூஜ் நட்சத்திரங்கள் இருக்கிறது ஒன்னே ஒன்று தான். என்ன நம்பர் அது? நம்பர் 3. ஓகே, கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 7 செகண்ட்ஸ் இருக்கு. சொல்லுங்க. நிறைய எழுத்துக்கள் அதில் இருக்கிறதுனால அது எந்த பெயர்ன்றத கொஞ்சம் குழப்பமாக இருக்கா? அங்கே இருக்க அதே அட்டை தான் அங்கே. ஓகேவா? ஆப்ஷனுக்கு போயிடுவோமா?
சரி சரி, சண்டை போடக்கூடாது, சண்டை போடாமல் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நபித்தோழியை பேர் எந்த நபித்தோழி பாருங்க? உமைனா. உமைனான்னு பேர் இருக்கா? சுமேஜா. சுமேஜா. ஆ, சுமேஜா. வெளியில சுமேஜா. சுமைதாவா? சுமேஜா. சுமைஜான்னு அப்படி பேர் இருக்கோ? சுமிஜால். சொல்ல முடியல. சுமிஜால். இப்படி எழுத்தெல்லாம் கூட்டி கூட்டி படிக்கக்கூடாது, பேர் சொல்லுங்க. சுமிஜா. சுமிஜான்னு பேர் இல்லைம்மா. சுமிஜால்னு எதுவும் பேர் வச்சிருக்கீங்களா? ஆப்ஷனுக்கு போயிடுவோமா? ஆப்ஷன், இஸ்லாத்திற்காக முதலில் உயிர் தியாகம் செய்த நபித்தோழி. மாஷா அல்லாஹ். எப்படிப்பா? சுமையாவா இருக்கா? சைடா இருக்கோ? சரி, நேரில் போட்டிருந்தா ஈஸியாக எடுத்துருக்கலாம். உட்காந்துங்க. அப்படியா? சுமையா ரலியல்லாஹு அன்ஹா சரியான பதிலை சொல்லியிருக்கின்றார்கள். 50 புள்ளிகள். இஸ்லாத்துக்காக முதல்ல உயிர் தியாகம் செய்த பெண்மணி யார் என்று கேட்டோம். உடனடியாக பதில் வருகிறது சுமையா ரலியல்லாஹு அன்ஹா என்று சொல்லி. மாஷா அல்லாஹ். இரண்டாவது சுற்று முழுமை பெறுகிறது. புள்ளிகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவது சுற்றுல அல்கலம் அணியினர் 50 புள்ளிகள், அன்னூர் 50 புள்ளிகள், அல் ஆராஃப் 100 புள்ளிகள், அல் ஃபதஹ் 100 புள்ளிகள், அல் புரூஜ் 50 புள்ளிகள். இந்த இரண்டாவது சுற்றுடைய முடிவில் அல் கலம் 70 புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள், அன்னூர் 60 புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள், அல் ஆராஃப் 140 புள்ளிகள், அல் ஃபதஹ் 140 புள்ளிகள், அல் புரூஜ் 90 புள்ளிகள். அல் அகராஃபுக்கும் அல் ஃபத்தகுக்கும் ஒரு கடுமையான ஒரு போட்டி நிலவக்கூடிய அளவிற்கு சமமான புள்ளிகளை எடுத்திருக்கின்றார்கள். அடுத்த இடத்துல அல் புரூஜ் 90 புள்ளிகள், அடுத்து அல் கலம், அடுத்து அன்னூர். அப்படியே பின்னாடி வந்துட்டு இருக்கிறாங்க. மூணாவது சுற்றுல பார்ப்போம் யாரு முன்னாடி வராங்கன்னு. போமா, சந்திப்போமா அடுத்த சுற்று? சரி. தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் வழங்கும் மாணவர் மேடை சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சி இப்பொழுது மூன்றாவது சுற்று நடைபெற இருக்கின்றது. சரியான விடையை தேர்ந்தெடுக்கக்கூடிய இந்த சுற்றிலே மார்க்கம் சம்பந்தமான கேள்விகளுக்கு பலூனிலே அதற்கான பதில் இருக்கின்றது. அதை மாணவர்கள் இப்பொழுது கொண்டு வந்து வைக்கப் போகின்றார்கள். சரி, போயிடுவோமா? மூணாவது சுற்று கேம் என்னன்னு சொல்லிடுறேன். நீங்கள் நம்பரை எப்பவும் போல் வழக்கம் போல் நீங்கள் தான் சூஸ் பண்ண போகிறீங்க. உங்களுக்குரிய கேள்வியை நீங்கள் தான் தேர்ந்தெடுக்க போகிறீங்க. அதற்குரிய பதில் அந்த பலூனில் இருக்குது. அந்த பால் இருக்குல்ல வெளியே, அதில் இருக்குது. ஒவ்வொருத்தர் டீமுக்கு ஒருத்தர் வரணும். டீமுக்கு ஒருத்தர் வந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்குரிய கேள்வியை நம்ம கொடுப்போம். நீங்கள் உங்கள் குரூப்பில் போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு திரும்ப இங்கே வந்துடணும். டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அந்த பதிலை நீங்கள் போய் எடுத்துகிட்டு வரணும். இதுதான் கேம். ஓகேவா? போயிடுவோமா? சரி வாங்க. அல் கலமுக்கு நம்பர் சொல்லுங்கள். யார் கேமில் எல்லாருக்குமே வாய்ப்பு இருக்குது. ஒருத்தராக வரணும். வாங்க. அல் கலம்ல நம்பர் சொல்லுங்க. 3. வாங்க, யார் வர்றது? வாங்க. நெக்ஸ்ட் நூர் நம்பர் சொல்லிட்டு வாங்க. 8. நம்பர் 8. வாங்க. அடுத்து அல்ராஃப் டிஸ்கஸ் பண்ணிட்டு வாங்க. அல்ராஃப் வாங்க. நம்பர் 4. நம்பர் 4 வாங்க. அடுத்து அல் ஃபத் 1. நம்பர் 1 வாங்க. வாங்க. அல் புரூஜ் நம்பர் 10. நம்பர் 10 வாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு சீக்கிரம் உடனே வாங்க பார்ப்போம். ஓகேவா? வாங்க, இப்போ வாங்க. யார் போகிறது? வாங்க. போட்டிக்கு தயாரானவர் வாங்க. டீமுக்கு ஒருத்தர் அடுத்தடுத்து வரணும். எந்த டீம்? வாங்க, உங்கள் டீமுக்கு நேராக நில்லுங்க. நபிகளார் எந்த குலத்தை சார்ந்தவர்கள்? குறைசி குலத்துக்குள்ளே உள்ள ஒரு குலம். குறைசி குலத்தில் எந்த குலம்? ஓகேவா? சரி, அடுத்து வாங்க. யார்? இதானே உங்கள் டீமு? அல்லாஹ்ராஃபில் நிற்கிறீங்களா? வாங்க. குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு பாலூட்டிய பெண்மணி யார்? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? பதில் தெரியுமா? உங்கள் டீமில் நிற்கிறீங்களா? வாங்க. அடுத்து வாங்க. அன்னூர் வாங்க. வாங்க. நபி மொழியில் கூறப்பட்ட நல்ல நண்பனுக்கு உதாரணம் எது?
டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? மாஷாஅல்லாஹ். அடுத்து வாங்க ஃபத்தக், வாங்க புரூஜ், வாங்க வாங்க. யார் வர்றது? வாங்க. இந்த தடவை போகிறவங்க அடுத்த தடவை வரக்கூடாது, ஓகேவா? வாங்க. உயர்ந்த சொர்க்கம் எது? ஓகே. நெக்ஸ்ட், நபிகளாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார்? ஓகேவா? என்ன பதில்ன்றது உங்கள் எல்லாருக்கும் தெரியும், டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. அந்த பதிலுக்குரிய விடை அங்கே இருக்குது, அதை தான் எடுக்க போகிறோம், ஓகேவா? இப்படி வாங்க, திரும்புங்க, இப்படி வாங்க, லைனாக வாங்க, இப்படி லைனாக நில்லுங்க, வாங்க, இங்கே வாங்க, வாங்க தம்பி, இங்கே வாங்க, ஓகேவா? நான் ரெடி 1 2 3ன்னு சொல்லுவேன், நீங்கள் என்ன பண்ணணும், உங்களுடைய ஆன்சரை போய் தேடி எடுத்துகிட்டு வரணும், ஓகேவா? ரெடி 1 2 3, கவுண்ட் டவுன். எந்த டீம் நீங்கள்? அல் ஃபத்தக். நேரம் முடியுது, சீக்கிரம் வாங்க, நிறைய நேரம் எடுக்கக்கூடாதுன்னு தான் உங்களுக்கு நம்ம டைம் கவுண்ட் போட்டிருக்கிறோம். உங்களுடைய கேள்வி என்ன? வாங்க, அந்தந்த டீம் அங்கங்கே வைங்க. என்ன பதில் தெரியுமா உங்களுக்கு? உங்களுக்கு பதில் தெரியுமா? பதில் சொல்லுங்க. உங்களுக்கு தம்பி பதில் தெரியுங்களா? என்ன பதில் தெரியுமா? இல்லை நீங்கள் வேற ஒருத்தருடைய ஆன்சரை எடுத்துன்னு வந்துட்டீங்க, அதனால தான் கேட்குறேன். உங்களுக்கு பதில் தெரியுமா? என்ன கேள்வினா, குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு பால் ஊட்டிய பெண்மணி யார்? தெரியல, சரி. ஒன்று. உங்களுக்கு பதில் தெரியுமா? நாங்கள் பால் எடுத்துன்னு போய் அங்கே போட்டுருங்க, அங்கே போட்டுருங்க, இந்தாங்க, நீங்களும் பால் அங்கே எடுத்துன்னு போய் போட்டுருங்க. சரி. நபிகளாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார்? இந்தாங்க, நீங்கள் பால் எடுத்துன்னு போய் போட்டுருங்க. என்ன சொல்லுங்க? நபிகளார் எந்த குலத்தை சார்ந்தவர்கள்? சரி, நேரம் முடிஞ்சிருச்சு, போயிருங்க, நீங்கள் போயிருங்க தம்பி, நீங்களும் போயிருங்க. நபிகளாரின் மனைவியரில் கை நீளமானவர் யார்? யாரு? பதில் தெரியுமா? ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா. அடுத்து நபிகளார் எந்த குலத்தை சார்ந்தவர்கள்? பனு ஹாசிம். குழந்தை பருவத்தில் நபிகளாருக்கு பால் ஊட்டிய பெண்மணி யார்? உம்மு ஐமன். சரி, இப்போ 2 பேர் சரியான பதிலை கொண்டு வந்திருக்கிறாங்க. உயர்ந்த சொர்க்கம் எது? ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ். நபி மொழியில் கூறப்பட்ட நல்ல நண்பனுக்கு உதாரணம் எது? கஸ்தூரியின் நறுமணம். சரி, 2 பேர்ல யார் முதல்ல வந்தது? நீங்க. 100 புள்ளிகள், ஓகேவா? அல் ஃபத்தஹ் அணியினருக்கு 100 புள்ளிகள். அடுத்து அந்நூர், உங்களுக்கு 80 புள்ளிகள், ஓகேவா? சரி, பால் எடுத்துட்டு போய் அங்கே போட்டுருங்க. முதல்ல வந்தால் 100, அடுத்து வந்தால் 80, அடுத்து வரக்கூடியவங்களுக்கு 60, அடுத்து வரக்கூடியவங்களுக்கு 50, அடுத்து வரக்கூடியவங்களுக்கு 40. மார்க் போட்டிருக்காங்களா? மேலே டாப்பில் இருக்கா மார்க்கு? யார் ஃபஸ்ட்டு வராங்களோ 100, ரெண்டாவது வந்தால் 80, அடுத்து 60, அடுத்து 50, அடுத்து 40, ஓகேவா? போமா அடுத்து? சரி வாங்க,
அல் கலம் நம்பர் சொல்லுங்க வாங்க. இருங்க இருங்க வாங்க. அல் புரூஜ் நம்பர் சொல்லுங்க. என்ன நம்பர்? 2. நம்பர் 2 வாங்க. அல் ஃபதக் நம்பர் சொல்லிட்டு வாங்க. 7. நம்பர் 7 வாங்க வாங்க. 12 வாங்க. அடுத்து அந்நூர். போன தடவை கலந்து கொள்ளாதவர்கள் இந்த தடவை போகணும். நம்பர் நூறுக்கு என்ன நம்பர்? 13 வாங்க வாங்க. அல் கலம். மைக் எங்க? மைக்கு மாறிக்கிட்டே இருக்கணும் தம்பி, மைக்கு மாறிக்கிட்டே இருக்கணும். எங்கே போகிறாரு? பால் இப்போ எடுக்கக்கூடாது, வாங்க அங்கே போங்க, கூப்பிடுவேன் நான் கூப்பிடுவேன். நம்பர் 9 ஓகேவா? சரி போங்க. ஓகேவா? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா எல்லாரும்? ஓகே வாங்க. அல் புரூஜ் வாங்க கமான். என்ன கேள்வின்றதை பார்த்து இப்போ டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? பதில் தெரியும்? அப்படியே ஜெயிக்கணுன்ற ஒரு இதில் இருக்கீங்க, உத்வேகத்தில் இருங்க. எல்லாம் வரட்டும், தனியாக போகக்கூடாது. ஒரு ஆள் ஓடனா நீங்கள் தானே ஜெயிப்பீங்க, எல்லாரும் சேர்ந்து போவாங்க. அடுத்து வாங்க அல் ஃபத்தக் வாங்க. இருக்கட்டும், இப்படி வாங்க, இதுக்கு நேரம் நில்லுங்க, இங்கே நில்லுங்க வாங்க. இன்னும் முடியல, இப்படி திரும்புங்க. அல் புரூஜ் இப்படி வாங்க, நில்லுங்க. அடுத்து வாங்க அல் ஆராஃப் வாங்க. அடுத்து அந்நூர் வாங்க. எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? வாங்க அல் கலம் வாங்க வாங்க, இல்லைங்க. தொழாதவருக்கு இறைவன் தயாரித்து வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன? மஸ்ஜிதுல் நபவி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது? பதில் அங்க இருக்கு, பதில் சொல்லக்கூடாது. தெரியுமா? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்களா? அபு ஜஹலை கொன்ற சிறுவர்களின் பெயர் என்ன? தெரியுமா? டிஸ்கஸ் பண்ணிட்டீங்க. மெகராஜ் பயணத்தில் நபிகளார் முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள்? தெரியும். ஓகே. செயல்கள் அனைத்தும் எதை பொறுத்து அமைகின்றன? தெரியும். ஓகேவா? சரி வாங்க, இப்படி வாங்க, இப்போ வாங்க, எல்லாங்க ரெடியா நில்லாம் வாங்க. சரி, அங்க இருக்கக்கூடிய ஆன்சரை எடுத்துட்டு வரணும். ரெடி? 1 2 3 கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். எங்க வைக்கணும் உங்க இது? இன்னும் 17 செகண்ட் தான் இருக்கு. நேரம் முடிய போது. எப்படி எடுக்க போறான்னு தெரியல தம்பி. தம்பி ஏதாவது ஒன்று எடுத்துட்டு வரலான்னு பார்க்குறான். நரகம்னு எழுதி இருந்தால் அதை எடுத்துட்டு வந்துருப்பா. மஸ்ஜிது நபி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது? பதில் தெரியாதா? ஏன் இதை எடுத்துகிட்டு வந்தீங்க? இது அவங்களுடைய ஆன்சர். அபு ஜஹலை கொன்ற நபித்தோழர் யார்? மிராஜ் பயணத்தில் நபிலார் முதல் வானத்தில் எந்த நபியை தாங்க போய் போட்டுருங்க. ஓகே சரி. செயல்கள் அனைத்தும் எதை பொறுத்து அமைகின்றன? எதை பொறுத்து? எண்ணங்களை பொறுத்து அமைகின்றது. யார் ஃபர்ஸ்ட் வந்தது? நீங்களா? சரி. அபு ஜஹலை கொன்ற 2 சிறுவர்களின் பெயர் என்ன? முஆத், முஅவ்வித். ஓகே, 100 புள்ளிகளை பெறுகிறார். எடுத்துட்டு போய் அங்க போட்டுருங்க. நாங்க நீங்க 80 எடுத்துங்க. செயல்கள் அனைத்தும் எண்ணங்களை பொறுத்தே அமைகின்றது. மெகராஜ் பயணத்தில் நபிகளார் முதல் வானத்தில் எந்த நபியை பார்த்தார்கள்? ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அபு ஜஹலை கொன்ற சிறுவர்களின் பெயர் என்ன? முஆத், முஅவ்வித். மஸ்ஜிது நபவி யாருடைய இடத்தில் கட்டப்பட்டது? யாரு? உங்க அன்னூர். டிஸ்கஸ் பண்ணலையா? 2 தானே இருந்திருக்கோம். சாஹில் சுஹைல்.
தொழாதவருக்கு இறைவன் தயாரித்து வைத்திருக்கும் நரகத்தின் பெயர் என்ன? சொர்க்கத்தில் போய் பேசுவாங்க, சொர்க்கவாசிகள் கிட்ட கேட்பாங்க, நரகவாசிகளை பார்த்து ஏன்பா உங்களை நரகத்தில் எதுப்பா கொண்டு வந்து சேர்த்தது அப்படின்னு கேட்கும்போது, சக்கர் என்ற இந்த நரகத்தில் எது கொண்டு வந்து சேர்த்துச்சு? நாங்கள் தொழலை. அப்போ தொழுகை ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? சரி, அடுத்து தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மாணவர் மேடை நிகழ்ச்சி இன்ஷா அல்லாஹ் மீண்டும் நாளை தொடரும். இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.